பெரிய தம்பி. மேடம் வாங்க வாங்க, நேரத்துல வந்துட்டீங்களாட்டு இருக்கு இன்னைக்கு. ஆமா, என்ன பேக்கிங் நடக்குதா? என்ன அப்புறம் அதே வேலை தாங்க, பாருங்க மேல பூச்சி வச்சிருக்குது. நல்லா பேக் தமிழ் பண்ணுமா? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆஃபர் போட்டாங்க. ம். அது அடுத்த தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் இருக்க மாட்டிருக்கு, இந்த புக்கிங் இருந்துட்டே இருக்க மாட்டிருக்கு. ஆமா, அப்புறம் இருக்கிற சாரி எல்லாம் அனுப்பி விட்டுறலாம் இன்னைக்கு. முதல் நாள்ல பட்டை கிளப்பிட்டாங்க. கிளப்பிடுச்சு. ம். சீக்கிரம் பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கிறாங்க மேடம். தினம் என்ன 1 மணி நேரம் பர்மிஷன் போடுறீங்களாமா? ஆமாங்க, அப்புறம் ஒரு 2 கட்சிக்காரங்க வேற வாப்பா கூட ம். ஏதோ கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசுவியாமா அப்படின்னு இருக்கிறாங்க. ஏதோ போனோம்னா ஒரு 500 1000 கொடுக்குறாங்க. ஓ, கட்சிக்கு இப்ப கட்சி மீட்டிங் பேச போறீங்களா? ஆமா, எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறீங்க? அதெல்லாம் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்படியா? நம்ம சின்ன தம்பி வேற விசில் ஊதிட்டே இருக்காரு. தொகுதிக்கு யாரு நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம போடுவோம். ஆமா, புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன பண்றாங்க. என்ன தெரியுங்க, சின்ன பையன். சின்ன தம்பி வேற விசில் எடுத்து ஊதிட்டே இருக்காரு. ஓட்டே இல்லைங்க. ஓட்டே இல்ல, நம்மள வந்து சின்னத்துக்கு விசிலுக்கு போடுங்கிறான். நானும் இந்த தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு பாக்குறேன். கொடுங்க பெண்ண பாவம், அவங்களும் வரட்டும் இல்லைங்க. யாராவது ஒருத்தர் வந்து நல்லா செஞ்சா யாரு போட்டாலுங்க நம்ம பாடுபடுறது பட்டுதான் ஆகணும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னா அது நம்ம தொழிலுக்கு வந்து நல்லதா இருந்தா நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமாங்க, நல்லது பண்ணிட்டு பாவம் வரட்டும். சரி, ஓகேங்க, நாளைக்கு பாக்கலாம். சரிங்க மேடம்.